ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல இப்போ ரீசெண்டா இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியாகிருக்கிற லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாயிலர்ஸோட பார்த்துடலாம். சூப்பர் ஹியூமன் பவர் உள்ள சந்திரா அவங்க வந்து பெங்களூர் வர்றாங்க. ஸோ அவங்க இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே நஸ்லின் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு சந்திரா, அதாவது கல்யாணி பிரியதர்சன், இவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகிறாரு. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அந்த ஏரியாவில் உள்ள பீப்புள்ஸ் மிஸ் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆர்கன் டிராஃபிக்கிங் காரணமாக இருக்கும் அப்படின்னு நியூஸ்ல சொல்லப்படுது. ஸோ அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸரான சாண்டி அவருமே வந்துட்டு அந்த கும்பலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கதாநாயகியான சந்திரா கும்பலை சேர்ந்த ஒருத்தவங்கள ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. இதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படம் வேஃபரர் யூனிவர்ஸ் அப்படின்ற அந்த யூனிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டா வந்திருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது டாமினிக் அருண் அவர்கள். ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரி போய் திருப்பி கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்மள வேற ஒரு தளத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மேக்கிங் வந்து ரொம்ப ஒரு கொரியன் படங்களுக்கு இணையா இருக்கு. இந்த பட்ஜெட்ல இந்த அளவு ஒரு ஃபில்மை கிராஃப்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே ஒரு டஃப்பான விஷயம். அதை இந்த டீம் சூப்பராகவே பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கேரக்டர்ஸான கல்யாணி பிரியதர்சன் இவங்களோட கேரக்டரை வடிவமைச்சது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ சந்திரா அப்படின்ற அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தபடியா நஸ்லின் அவரோட கேரக்டருமே இந்த படத்துல வந்து ரொம்ப ரசிக்கும்படியா அமைஞ்சிருக்கு. பர்ஃபெக்டா அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ஃபிட் ஆறாரு. அடுத்து இந்த படத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் வில்லன் கதாபாத்திரமான சாண்டி கதாபாத்திரம். ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைட்டிங்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான எழுதியிருக்காங்க அந்த கேரக்டரை. மட்டும் இல்லாம அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்ல அதை அழகாவே அவர் டெலிவர் பண்ணிருக்காரு. இந்த படத்துல டெக்னிக்கல் சைட்ஸ் பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துல ரொம்ப கரெக்டா பக்காவா அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இந்த படத்துல உள்ள என்ன பிரச்சனைன்னு பாத்துடலாம். இந்த படத்துல மெயினா ஸ்கிரீன் பிளே, அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி ஒரு சில இடங்கள்ல ஸ்லோ டவுன் ஆயிருது. சுவாரஸ்யமும் அந்த அளவு இல்ல. இது மட்டும் இல்லாம அந்த கேமியோல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே சரி ஆர்டிபிஷியலா தான் இருக்கே தவிர ஒரு கான்கிரீட் ரீசன் இல்ல. மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல அந்த லாஜிக் லூப் ஹோல்ஸ் நமக்கு படம் பார்க்கும் போதே தெரியுது. மொத்தத்துல இந்த படம் வந்துட்டு நம்ம சைட்ல இருந்துட்டு ஒரு டீசென்டான வாட்ச் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.